Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான differential equations exercise 9.4ல question number 5 பார்க்க போறோம். Show that the given equation is homogeneous and solve them அப்படின்னு கேட்டிருந்தாங்க. முதல்ல homogeneous equation அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனை dy by dx or dx by dy அந்த ஃபார்ம் நம்ம கொண்டு வரணும். அங்க ஆல்ரெடி dy by dx பேட்டர்ன் இருக்கிறதுனால இங்க மல்டிபிள் இருக்க x ஸ்கொயர் மட்டும் அந்த பக்கம் அனுப்பிடுங்க. ஸோ இதுதான் நம்மளோட f of x, y அதாவது function in terms of x and y அப்படின்றது இந்த dy by dx தான். அதாவது x squared minus 2y squared plus xy by x squared அப்படின்றது தான் நம்மளோட ஃபங்க்ஷன். இது ஹோமோஜீனியஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக எக்ஸோட பிளேஸ்லலாம் லாம்டா எக்ஸும் ஒய்யோட பிளேஸ்லலாம் லாம்டா ஒய்யும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இங்கே. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் வந்து லாம்டா எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த -2 அப்படியே வச்சுட்டு ஒய் ஸ்கொயர்டுன்னு இருக்குல்ல, ஒய்க்கு பதிலாக லாம்டா ஒய் ஸ்கொயர்டு அப்படின்னு போட்டுடலாம். ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒயில் ஃபஸ்ட்டு லாம்டா எக்ஸ் அதுக்கப்புறம் லாம்டா ஒய்னு போட்டுருங்க. டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ஸோ லாம்டா எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு போட்டிருக்கணும். இப்போ இந்த ஸ்கொயரை உள்ளே எடுத்துகிட்டு போகும்போது லாம்டா ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். -2 இன்ட்டு லாம்டா ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். லாம்டாவும் மல்டிபிள் பண்ணும்போது லாம்டா ஸ்கொயர்டு எக்ஸ் ஒய் அப்படின்றது கிடச்சிருக்கும். டினாமினேட்டரில் லாம்டா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றது கிடச்சிருக்கு. இப்போ நியூமரேட்டரில் எல்லாத்துலேருந்தும் லாம்டா ஸ்கொயர்டை காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். இங்கே உள்ளே வந்து இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், மைனஸ் இந்த லாம்டா ஸ்கொயர் வெளியே போச்சுன்னா 2y ஸ்கொயர் இருக்குது, ப்ளஸ் இங்கே வந்து xy மட்டும் இருந்திருக்கும். டினாமினேட்டரில் ஒரு லாம்டா ஸ்கொயர்டும் ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டு மட்டும் இருக்குது. இந்த லாம்டா ஸ்கொயர்டும் நம்ம பேசிக்காக அதை கேன்சல் ஆகும்னு சொல்லலாம். இல்லை லாம்டா டு த பவர் 2 - 2ன்னு வரும்போது அது 0ன்னு மாறிடும். இப்போ இந்த ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸை பாருங்களேன். எக்ஸ் ஸ்கொயர்ட் minus 2y ஸ்கொயர் ப்ளஸ் xy by x ஸ்கொயர் பார்க்க நம்மளோட கொஸ்டின் மாதிரியே இருக்குல்ல. இப்போ நான் லாம்டா நாட் x, y f of x, yன்னு எழுதிக்கலாம். அப்போது லாம்டா எக்ஸ் லாம்டா ஒய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு அதே ஃபங்க்ஷன் தான் திரும்பி வருது. அப்போ இது ஒரு ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் தான். ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அவங்களோட டிகிரி என்னென்னா இங்கே கிடச்சிருக்க இந்த 0 தான். இது சால்வ் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் வந்து dy by dxஆக இருக்கிறதுனால y by x is equal to v அப்படின்னு எடுத்துக்கலாம். டினாமினேட்டர் இருக்க எக்ஸ் அந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது மல்டிபிள் ஆகும். இப்போ y is equal to vxன்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். ஏன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோன்னா ஏன்னா ஒய்யை நம்ம டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் கொடுக்கும்போது தான் நமக்கு dy by dx அப்படின்றது கிடைக்கும். ஏன்னா dy by dx தான் நம்மளோட கொஸ்டின் இருக்குது, அதனால dy by dx கொண்டு வரணும். vxஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது v அப்படியே வச்சுட்டு முதல்ல எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் uv பேட்டர்னில். அப்புறம் எக்ஸ் அப்படியே வச்சுட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறதுனால dy by dx அப்படின்றது கிடச்சிருக்கும். இப்போ இந்த dy by dxக்கு பதிலாக இந்த கிவன் கொஸ்டினை தான் எடுத்து எழுதணும். ஒரே ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னா ஈக்குவேஷனோட இந்த சைடில் vn(x) தானே இருக்குது. அப்போ இதுலேயும் vn(x) மட்டும் தான் இருக்கும். அப்போ இங்கே இருக்கிற y எல்லாம் என்ன பண்ணுறதுன்னா ஒய்யை இந்த vxஐ வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டினை எடுத்து எழுதிக்கலாம். இங்கே எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எழுதியாச்சு. நம்மளோட ஒய்யை மட்டும் vxன்னு போட்டு ரீப்ளேஸ் பண்ணி எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ நியூமரேட்டரில் இதில் எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்குது, இதிலையும் உள்ள ஸ்கொயரை கொண்டு போனால் இங்கேயும் ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டு வரும், இங்கேயும் மல்டிபிள் பண்ணும்போது ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டு வரும். எக்ஸ் ஸ்கொயர்டை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா இதுக்குள்ளே பேலன்ஸ் 1 மைனஸ் இவங்கக்கிட்ட ஒரு v ஸ்கொயர்டும் ஒரு 2வும் இருக்கும். அப்போ 2v ஸ்கொயர். இங்கே எக்ஸும் மல்டிப்ளை எக்ஸ் ஸ்கொயர்டாக வெளியே வந்துடுச்சு, மிச்சம் ஒரு v மட்டும் இருக்கும். இப்படி எழுதிட்டு டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்குது, இங்கே v ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு dv by dx. இங்கே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர்டு இங்கே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர்டு என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகிடும். இதான் ரிமைனிங் டேர்ம். v எல்லாம் ஒரே பக்கம் கொண்டு வரணும். ஸோ v எல்லாம் ஒரே பக்கம் கொண்டு வரதுக்காக இந்த ப்ளஸ் v அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ 1 - 2v ஸ்கொயர்டு ஒரு ப்ளஸ் v இருந்தது, இந்த ப்ளஸ் v இங்கே வரும்போது -vன்னு வந்திருக்கும். எக்ஸ் dv by dx என்ற டேர்ம் மட்டும் இருக்குது. இதில் இந்த -vயும் இந்த ப்ளஸ் v என்ன ஆகிடுச்சு, கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ v எல்லாம் ஒரு பக்கம் எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போகணும் இல்லையா. ஸோ அதான் பண்ண போகிறோம் இங்கே. ஸோ 1 - 2v ஸ்கொயர்டுன்றது v டேர்ம், dv இங்கே நியூமரேட்டரில் இருக்கிறதுனால இது இங்கே போயிடும். ஸோ x by dx என்ற டேர்ம் அந்த சைடு வந்துச்சுன்னா dx by x. இப்போ dx by x is equal to இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போயிட்டோம் dv by 1 - 2v ஸ்கொயர்டு இப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இப்போ இது எல்லாமே செப்பரேட் ஆகிடுச்சுல. இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். இன்டகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ v வந்து எப்போவுமே லெஃப்ட் சைட்லேயும் எக்ஸை வந்து ரைட் சைட்லேயும் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு இது இன்டகிரேட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக்கிறதுக்காக இதுலேருந்து ஒரு 2 இப்படி காமனாக வெளியில் எடுத்துக்க போகிறோம். 2வை வெளியில் எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல 2வே இல்லைல்ல, அப்போ வந்து 1/2ன்னு போடணும். 1/2ன்னு வந்துடும். இந்த இடத்துல 2 வெளியே எடுத்துட்டோம்னா இது வந்து -v ஸ்கொயர்டு அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இங்கே வந்து dx by x இருக்குது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம். ஸோ இவங்களை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இன்டகிரேட் பண்ணும்போது இந்த 1/2வை வெளியில் வச்சுட்டு இன்டகிரேஷன் ஆஃப் dv by
இது வந்து நம்மளோட ஸ்பெஷல் ஃபார்ம் கொண்டு வரதுக்காக இது ஸ்கொயர் ஃபார்மில் தான் இருக்குது. ஆனால் இது ஸ்கொயர் ஃபார்மில் இல்லைல்ல. ஆனால் நம்மளால் என்னென்னு எழுதிக்க முடியும்னா 1 வந்து 1 ஸ்கொயர்னு எழுதிடலாம். 2 வந்து √2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கணும். ஏன்னா √2 ஸ்கொயர் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். ஏன்னா இது பார்க்க உங்களோட a² - x² ஃபார்மில் இருக்குது. இவங்களை இன்டகிரேட் பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து dx/x என்ற டேர்ம் இருக்குது. ஸோ இது வந்து 1/2. இவங்களோட பேசிக் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்போவுமே இன்டகிரேஷன் ஆஃப் a² - x² ஃபார்முலா வந்து 1/2a log of a + x/a - x அப்படின்றது தான். இதை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அந்த வெளியில் இருக்க 1/2 அங்கேயே இருக்குது. இவங்களோட ஃபார்முலாவில் முதல்ல 1/2a 1/2 டைம்ஸ் ஏக்கு பதிலாக இந்த 1/√2 போடணும். log of a + x a - x. முதல்ல a + x, a வந்து 1/√2 ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக கொஸ்டினில் வந்து v கொடுத்துருக்காங்க. 1/√2 + v, கீழே வந்து 1/√2 - v அப்படின்றது கிடைக்குது. ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இன்டகிரேஷன் ஆஃப் 1/x 1/xோட இன்டகிரேஷன் வந்து log x அப்படின்னு பார்த்துருக்கோம். அதனால் இங்கே log xன்னு எழுதிக்கலாம். பக்கத்தில் c போடணும். எல்லாமே log டேர்ம்ஸில் இருக்கிறதுனால ப்ளஸ் log c அப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதியாச்சு. ஸோ இதில் வந்து இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா 1/2, இங்கே வந்து 1/2 × 1√2 இருக்குல்ல, இந்த 2 இந்த 2 மல்டிப்ளை ஆகிடும். ஸோ நமக்கு வந்து ஒரு 1/4ன்றது கிடைக்கும். 1/4 மல்டிபிள் பை இந்த டினாமினேட்டரில் இருக்க 1/√2 மேலே எடுத்துகிட்டு போனோம்னா √2/1ன்னு வந்திருக்கும். ஸோ அதையும் எழுதிக்கோங்க. எழுதியாச்சு. log of, ஸோ இவங்களை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணும்போது இது by 1, இங்கேயும் by 1ன்னு போட்டுடலாம். அப்போ √2 எல்சிஎம் எடுத்திங்கன்னா 1 + v √2v by √2 அப்படின்றது கிடைக்கும். டினாமினேட்டர்லேயும் 1 × 1 1, √2 × v வந்து √2v by √2 அப்படின்றது கிடச்சிருக்கும். இங்கே டினாமினேட்டரில் இருக்க √2, இந்த டினாமினேட்டரில் இருக்க √2 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இது log a + log b மாதிரி இருக்கிறதுனால உங்களை சேர்த்து log a × b அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இதில் இதுதான் நம்மளோட வேல்யூ. இப்போ இதில் விக்கு பதிலாக, வின்றது வந்து கிவன் கொஸ்டினே கிடையாது. ஏன்னா வின்றது நம்ம தான் சப்ஸ்டியூஷனுக்காக எடுத்தது. விக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணணும், y/xன்றதை ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஸோ நம்ம விக்கு பதிலாக நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷனான y/x இப்போ ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த v எடுத்துகிட்டு y/x, இந்த v எடுத்துட்டும் கீழே y/x அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம். ஸோ விக்கு பதிலாக y/x சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே டினாமினேட்டரில் x இருக்குது, இங்கே வெறும் 1 இருக்குல்ல, 1 கீழே by 1ன்னு எழுதிக்கோங்க. எல்சிஎம் எடுங்க. x × 1x 1 × √2y √2y தான். டினாமினேட்டரில் 1 × x xன்னு வந்திருக்கும். இங்கேயும் அதே மாதிரி 1/1ன்னு போட்டுட்டு x × 1x -1 × √2y √2y, டினாமினேட்டரில் 1 × x x அப்படின்னு கிடச்சிருக்கும். இந்த பக்கம் log of x அப்படின்றது இருக்குது. இங்கே டினாமினேட்டரில் வர்ற எக்ஸும் இந்த டினாமினேட்டரில் வர்ற எக்ஸும் டெஃபினட்டாக கட் ஆகிடும். ஏன்னா டினாமினேட்டரில் இருக்க ஃப்ராக்ஷன் மேலே போகும்போது ரெசிப்ரோகேட் ஆகும். அப்போ இந்த எக்ஸு கட் ஆகும் டெஃபினட்டாக. ஸோ இப்படி எழுதிக்கலாம். இதில் வந்து √2/4ன்னு இருக்குல்ல, இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக இவங்க கூட நம்ம ஒரு மல்டிபிள் பை √2, டினாமினேட்டரில் ஒரு √2 எடுத்தோம்னா √2 × √2 2/4√2 அப்படின்னு கிடைக்கும். இந்த 2வையும் இந்த 4ஐயும் கட் பண்ணிக்கலாம். 1/2√2 அப்படின்னு கூட நம்ம இவங்களை சிம்பிளிஃபை பண்ணி எழுத முடியும். ஸோ மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே எழுதிட்டிங்கன்னா இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.